ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் பஞ்சபூத தலங்களிலே நீர்த்தலமாக விளங்கும் திருவானைக்காவலில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோயிலில் யானையும் சிலந்தையும் வழிபாடு செய்து முன்வினை சாபம் நீங்க பெற்றது. இங்கு சுவாமியின் திருநாமம் ஜம்புகேஸ்வரர். குடிகொண்டிருக்கும் ஜம்புகேஸ்வரர் மேற்கு பார்த்து அருள் செய்யும் சுவாமியாக திகழ்கிறார். அன்னை அகிலாண்டேஸ்வரி கிழக்கு முகமாக அருள் பாலிக்கிறார். தேவார மூவராகிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் பாடிய திருத்தலமாகும். இங்குள்ள சுவாமியை மகாவிஷ்ணு, ராமர், கோச்செங்க சோழன் போன்றோரும் வழிபாடு செய்துள்ளனர். இங்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவதில்லை. ஒரு சமயம் பிரம்மதேவர் படைத்த பெண்ணின் மீது அவரே ஆசைப்பட்டார். இதனால் ஸ்திரீ தோஷம் ஏற்பட அதிலிருந்து மீள சிவபெருமானை வேண்டினார். நாவல் மரங்கள் நிறைந்த வனத்திலே தவம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும் என்றார் சிவபெருமான். இத்தலத்திலே அவராலே உருவாக்கப்பெற்ற தீர்த்தக்கரையில் தவம் செய்தார் பிரம்மதேவர். சுவாமியும் அம்பாலும் இருவரும் மாறி மாறி வேடமணிந்து பிரம்மாவிற்கு அருள் செய்தனர். அதனை நினைவூட்டும் விதமாக பிரம்மோற்சவ விழாவில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் நாமும் கலந்து கொண்டு பஞ்சமூர்த்தியுடன் திருநீற்று மதில் சுவரை வலம் வந்தால் தீவினைகள் தீரும். சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இக்கோயிலில் மண்டபத்தில் அமைந்துள்ள கொடுங்கைகள், மூலலிங்கம், பஞ்சமுகலிங்கம், ஏகபாதமூர்த்தி போன்றவை பார்த்து தரிசிக்க வேண்டியவை. அம்பாள் சன்னதியில் விநாயகரையும் முருகரையும் பிரதிஷ்டை செய்துள்ளார் ஆதிசங்கரர். அம்பாளின் காதணியை தரிசித்து வணங்குபவர்களுக்கு செல்வம் பெருகும். மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீவினைகள் யாவும் பஞ்சாய் பறக்க வேண்டுமென்றால் இந்த திருவானை கோயிலில் நடக்கும் பஞ்ச பிராகார வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதிக பலன்களை பெறுவீர்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன்